ஹலோ கைஸ், ட்ரூஸ்பிரிட்டின் கதைகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். 1904ஆம் ஆண்டு ஃப்ளோரிடாவில் உள்ள கீஃபெஸ்ட் நகரத்தில் ஓட்டோ குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த வீட்டில் வேலை செய்ய சில வேலையாட்களை அமர்த்தினார்கள். உள்ளூர் நம்பிக்கைகளின்படி அந்த வீட்டில் வாழும் ஒருவருக்கு ஃபூடோ அல்லது அமானுஷ்ய விஷயத்தில் ஏதோ ஈடுபாடு இருந்தது. அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர் ஓட்டோ குடும்பத்தின் ராபர்ட் ஜீனுக்கு ஒரு பொம்மையை பரிசாக கொடுத்தார். அந்த பொம்மை உயிருடன் இருக்கும் குழந்தையை போல் தோற்றமளித்தது. அந்த பொம்மையின் உயரம் 3 அடி. அந்த பொம்மையின் உடல் மரத்தூளால் நிரப்பப்பட்டு இருந்தது. ஜீனின் கடல்சார் உடையால் அலங்கரிக்கப்பட்டு அதன் முகம் விசித்திரமாக காணப்பட்டது. அந்த பொம்மையின் கண்கள் மிளகு போல் தைக்கப்பட்ட மூக்கோடு கண்கலங்கிய புன்னகையோடு காணப்பட்டது. ஜீன் அந்த பொம்மைக்கு தன்னுடைய பெயரை ராபர்ட் என்று வைத்தான். ஜீனுக்கும் ராபர்ட்டுக்கும் இடையே ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பை நண்பனாக கருதி அவன் அந்த பொம்மையுடன் பேசத் தொடங்கினான். அந்த பொம்மை இவனுடன் பேசுவது போலவே இருகுரலாக மாற்றி மாற்றி இவனே பேசினான். குடும்பத்தினர் ஜீன் அந்த பொம்மை மீது கொண்ட உறவை பார்த்து கவலை கொண்டனர். ஏனெனில் ஜீன் அந்த பொம்மைக்கு தனித்துவமான ஒரு உணர்வை வழங்கினான். ஜீன் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தார்கள். அப்போது ராபர்ட்டின் கண்களை பார்த்தால் தனியாக இருக்கும் பொழுது ஏதோ ஒன்றை பின்தொடருவது போல ஒரு உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்கள் அந்த பொம்மையால் ஏற்படும் அமானுஷ்யங்களை பார்த்து வீட்டின் வேலையை விட்டு விலகினார்கள். பக்கத்து வீட்டுக்காரர் ஓட்டோ குடும்பம் இல்லாத போது ராபர்ட் ஜன்னலுக்கு வெளியே இடமாறுவதை பார்த்தனர். ஜீன் தூக்கத்திலிருந்து எழுந்து அலறினான். பொம்மை பொருட்களை தூக்கியது என்று பயத்துடன் கூறினான். இதை சமாளிக்க ஜீனின் பெற்றோர்கள் ராபர்ட்டை தூக்கி கொண்டு மாடியில் பூட்டி வைத்தனர். அப்போதும் அங்கு சிறு சிறு சப்தங்களும் ராபர்ட்டின் சிரிப்பு சப்தங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தன. ஜீனின் பெற்றோர் இறந்த பிறகு அவர் அந்த வீட்டை பாரம்பரியம் செய்தார். ஜீன் ஒரு சிறந்த கலைஞராக இருந்திருந்தாலும் ராபர்ட்டை நினைவில் கொண்டு மொட்டை மாடியிலிருந்து ராபர்ட்டை கீழே கொண்டு வந்தார். ஜீனின் மனைவி ஆனுக்கு அந்த பொம்மையை பிடிக்காது. அதனால் ஜீன் அந்த பொம்மையை வெளியெடுக்க மறுத்தார். 1974இல் ஜீன் இறந்த பின் புதிய குடும்பம் அந்த வீட்டை வாங்கியது. புதிய வீட்டிற்கு வந்தவர்கள் ராபர்ட்டின் முகபாவனை மாறுகின்றது என்று கூறினர். மீண்டும் அதே சத்தங்களும் அசைவுகளும் அந்த வீட்டில் தோன்றியது. ராபர்ட் தற்போது கீஃபெஸ்ட் நகரில் உள்ள ஃபார்ட் ஈஸ்ட் மெட்டிலோ அருங்காட்சியகத்தில் கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கிறார். அவர் அருகே கிண்டல் செய்தால் கடும் அதிர்ஷ்ட குறைவு நிகழும் என்று கூறுகின்றன. ராபர்ட் தங்கிய இடம் உலகம் முழுவதும் மக்கள் சாகச செய்யும் இடமாக மாறியுள்ளது. ராபர்ட் தங்கிய அருங்காட்சியகத்தில் மின்னணுப்பு இயந்திரங்கள் செயலிழந்து விட்டன. அதனை பார்த்த அருங்காட்சியகத்தின் பயனாளிகள் ராபர்ட்டை அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு கொண்டு சென்றனர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.